Hello everyone, I am Ramar Kalanjiyam, Assistant Professor in the Department of ECE, Thamarapuram Engineering College. நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் VLSI பற்றி அதில் உள்ள CMOS இன்வெர்ட்டரோட ஆப்ரேஷன் பார்த்தோம். இந்த மூணாவது பார்ட்டில் CMOS இன்வெர்ட்டரோட DC ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கர்வில் காமிச்சிருக்கிற மாதிரி அதை வந்து 5 ரீஜனாக பிரிக்கிறாங்க. அதில் ABCDE அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். CMOSல வந்து NMOS அண்ட் PMOS இருக்கும். அந்த NMOS அண்ட் PMOSல நம்ம வந்து 0 கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி கர்வு 0 கொடுத்து அப்படியே என்ன பண்ணுறோம், ஹை வரைக்கும், அதாவது VDD வரைக்கும் நம்ம இன்புட் வந்து வேரி பண்ணுறோம். அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வேரியஸ் அவுட்புட் கிடைக்குன்னு சொல்லி இந்த ஒய்ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இந்த இன்புட்டில் நான் கொடுக்கறத பொறுத்து எனக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. இப்போ முதல்ல பார்த்தோன்னா இங்கெல்லாம் ரேஞ்ச் என்ன இருக்கும், இங்கே வந்து 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி 0 கொடுக்கும்போது என்ன ஆகும், எனக்கு PMOS ஆன் ஆகும். PMOS ஆன் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ஹை கிடைக்கும். நம்ம அதை பார்த்துருக்கோம் முன்னாடியே. அதே மாதிரி அப்படியே இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்புட் ஹை கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா NMOS ஆன் ஆகும். NMOS ஆன் ஆகிறதுனால அவுட்புட் இஸ் புல்டு டவுன், புல் டு கிரவுண்டு, இந்த லெவலுக்கு வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா ஹை லோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த 0லேருந்து 1 இன்புட் கொடுக்கும்போது அதனோட அவுட்புட் எப்படி ஸ்விட்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து நம்ம இருக்கோம் டிஃப்ரெண்ட் ரீஜனாக பிரித்து நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாங்க. நம்ம முதல்ல காமிச்ச போல் இந்த ஸ்கொயர் வேவாக ஏன் கிடைக்கல, கொஞ்சம் டிரான்சியண்ட்டாக கிடைக்கி அப்படின்னா அதில் உள்ள லோடு கெப்பாசிட்டன்ஸை பொறுத்து இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். அதை பற்றி நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த 5 ரீஜனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஒவ்வொரு ரீஜன்லேயும் என்னென்ன இன்புட் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக அதில் காமிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ரீஜன்லேயும் எந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகுது, எது ஆஃப் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ முதல்ல இந்த நம்ம சொன்ன அந்த இன்புட்டு லோ இன்புட்டாக இருக்கும்போது நம்ம இதில் அந்த ரீஜன் ஏல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரீஜனில் 0 அப்ராக்சிமேட்டாக 0 இருக்கும் இன்புட் அப்படிங்கும்போது, அல்லது இந்த பாயிண்ட்டு த்ரெஷோல்டு வோல்டேஜ் ஆஃப் த NMOS டிரான்சிஸ்டர் அதை விட கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா NMOS டிரான்சிஸ்டர் ஆஃபில் இருக்கும், PMOS டிரான்சிஸ்டர் வந்து ஆன், அதாவது லீனியர் ரீஜனில் இருக்கும். ஸோ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், PMOS ஆன் ஆகிறதுனால அவுட்புட் இஸ் ஹை. அப்போ இந்த மாதிரி ஹை கிடச்சிருக்கு எனக்கு. அப்புறம் ரீஜன் பியில் பார்த்தோம் அப்படின்னா இன்புட் இஸ் பியாண்ட் த த்ரெஷோல்ட் ஆஃப் NMOS டிரான்சிஸ்டர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டில் அந்த PMOS என்ன ஆகலை, இன்னும் ஆஃப் ஆகலை, அதே ரீஜனில் இருக்குது. எனக்கு இன்புட் என்ன வரலன்னா லோ வந்துடல, இன்னும் அது அப்படியே ரெடியூஸ் ஆக தான் ஆரம்பிக்குது. ஸோ PMOS ஸ்டில் இன் லீனியர் ரீஜியன். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் அந்த மாதிரி VDD தான், அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் VDD தான் எனக்கு கிடைக்க போகுது. கொஞ்சம் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த டைம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா NMOS வந்து சேச்சுரேஷன் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதான் அவங்க ஃப்ளோ கூடிய கரண்ட் வந்து VDSஐ பொறுத்து இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா C ரீஜியன், இங்கே ஒரு ஸ்மால் ரீஜியன், அதாவது இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ட்ரான்சிஷன், எங்கேருந்து இன்புட்டு 0லேருந்து கொஞ்சம் அதிகமாக போகுது. அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல VDD/2ன்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்டை தாண்டி எனக்கு இன்புட் வரப்போகுது. அப்போ அவுட்புட் வந்து ஹையிலேருந்து லோவுக்கு ட்ரான்சிஷன் ஆகக்கூடிய ஒரு ரீஜியன் தான் என்ன அப்படின்னா இந்த C ரீஜியன். அந்த ரீஜனில் 2 டிரான்சிஷன் ஆகிரும் அப்படின்னா சேச்சுரேட் ஆகிரும். அதாவது எதுவுமே ஆன் ஆஃப் அப்படிங்கிற சொல்ல முடியாதபடிக்கு ரெண்டுமே ஆகிரும், சேச்சுரேஷன் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த D ரீஜியனில் என்னோடய NMOS டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இட் இஸ் இந்த இன்புட் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹை, ரொம்ப ஹையாக வந்துடுது. இந்த இடத்துல ஹையாக வந்ததுனால NMOS டிரான்சிஸ்டர் ஆன் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் PMOS வந்து சேச்சுரேஷன் போயிடும். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும், எனக்கு அவுட்புட் வந்து அப்படியே எனக்கு இந்த வழியாக கிரவுண்டு கிடைக்கிறதுக்கு 0 அப்ராக்சிமேட்லி 0 கிடைக்கிறதுக்கு எனக்கு ரெடி ஆகும். இன்னும் கொஞ்சம் நான் ஃபர்தராக என்னோடய இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி VDD வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னது அப்படின்னா ஹை இன்புட் வோல்டேஜ், அதாவது இன்புட் வோல்டேஜ் 1 நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா NMOS எனக்கு ஆன் ஆகும். அதனால் இந்த அவுட்புட் இஸ் கனெக்டட் டு கிரவுண்டு. அப்போ அந்த ஈங்கிற ரீஜியனில் எனக்கு என்ன எக்ஸாக்டாக NMOS ஆன் ஆயிரும், PMOS வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ ஐ எம் கெட்டிங் த அவுட்புட் அஸ் 0. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம 0லேருந்து 1 ஹை கொடுக்கும்போது
வரக்கூடிய வேரியஸ் ரீஜியன்ஸ், அதாவது வேறு வேறு கண்டிஷனில் என்மாஸ் ஆஃபில் இருக்குது, அப்புறம் பிமாஸ் லீனியராக இருக்குது, அப்புறம் சேச்சுரேஷன் அந்த மாதிரி வர்றதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5 ரீஜனாக பிரித்து நம்ம காமிச்சிருக்கிறோம். இதில் ஒவ்வொன்றையும் எந்த மாதிரி அவுட்புட் இருக்குது, எந்த மாதிரி இன்புட் இருக்குதுன்னு சொல்லி இந்த டேபிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இதுதான் ஒரு CMOS இன்வெர்ட்டரோட ஆப்ரேஷன். ஒரு 0லேருந்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி நம்ம இன்புட் 1 கொடுக்குற வரைக்கும் என்னென்ன ரீஜன்லாம் தாண்டி இந்த CMOS இன்வெர்ட்டர் கடந்து வருதுன்னு சொல்லி இதில் நம்ம பார்த்துருக்குறோம். தேங்க்யூ.